கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் மறுமை இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னோடு கூட உங்களுடைய வேதாமலை திருப்பி வாசியுங்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாக தரித்திருந்தார்கள். அவர்கள் என்று சொல்லும்பொழுது ஆதி அப்போஸ்தலர்கள் மாத்திரமல்லாமல் புதிதாக சேர்க்கப்பட்ட சபையார். அவர்கள் இந்த 4 காரியத்தில் மிக உறுதியாக காணப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகவே இந்த 4 நங்கூரம் மிக முக்கியமாக காணப்பட்டது. இந்த 4 விஷயத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் சபையார் என்று சொல்லி அழைக்கப்பட முடியும். அதுதான் ஒரு சபை. இந்த 4 காரியங்களும் காணப்படாவிட்டால் அது சபை அல்ல. இந்த 4 காரியம் எங்கே இருக்கிறதோ, எந்த கூட்டத்தார் மத்தியில் இருக்கிறதோ, அதுதான் தேவனுடைய சரீரமாகிய சபையாக இருக்கிறது. அங்கேதான் அவர் வாசம் பண்ணுகிறார். அங்கேதான் தமது திட்டத்தை அவர் தெரிவிக்கிறார். அவர்கள்தான் மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். ஆகவே அவர்கள் சபையார் என்று அழைக்கப்படுகிறார்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இந்த 4 காரியமும் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுதான் சபையாக காணப்படுகிறது. இதில் அந்யோன்யத்தை குறித்து இன்று நாம் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ஃபெலோஷிப் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் மிக நேர்த்தியாக ஆங்கிலத்தை காட்டிலும் மிக நுட்பமாக அந்யோன்யம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கியம் என்று சொல்லப்படாமல் அந்யோன்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்யோன்யம் என்று சொல்லும்பொழுது ஐக்கியத்தை காட்டிலும் மிக உன்னதமான உறவு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்கிறோம். ஆகவே நம் மத்தியிலே அந்யோன்யம் இருக்கிறதா, ஐக்கியம் இருக்கிறதா என்று ஆண்டவர் இன்று நம் மத்தியிலே பேசுகிறார். பாருங்கள், ஒருவேளை கணவன் மனைவிக்கு அந்யோன்யம் இருக்கக்கூடும். சகோதரர்களுக்கு மத்தியிலே உடன் பிறந்தார்கள் மத்தியிலே நல்ல ஐக்கியம் இருக்கக்கூடும். தன்னோடு கூட பழகிறவர்கள் மத்தியிலே நல்ல ஐக்கியம் இருக்கக்கூடும். தன்னோடு வேலை செய்கிற இடத்துல ஐக்கியம் இருக்கக்கூடும். இந்த ஐக்கியத்தை ஒரு நாளும் ஆண்டவர் சொல்லவில்லை. அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஐக்கியம். அவர்கள்தான் சகோதரர்கள் சகோதரிகள். ஆண்டவர் கேட்கிறார், யார் எனக்கு சகோதரர், யார் எனக்கு சகோதரி என்று சொல்லி அவருடைய சரீரப்பிரகாரமான தாயார் அவரை நெருங்கும்பொழுது அவர் சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தான் உண்மையான சகோதர சகோதரிகளாக காணப்படுகிறார்கள். ஒருவேளை சரீரப்பிரகாரமான சகோதரன் சகோதரி, தாய் தந்தை, அவர்கள் நம் சரீரப்பிரகாரமான உறவுகள், அவ்வளவுதான். ஆனால் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்படுத்தின உறவு. ஆகவே தான் அந்யோன்யத்திலும் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே, அப்படி என்றால் பவுலினுடைய குமாரனா தீமோத்தேயு இல்லை. ஆனாலும் கூட இந்த அந்யோன்யத்தின் நிமித்தமாக தீமோத்தேயுவை பவுல் தனது சொந்த குமாரனாக பாவிக்கிறார். என் உடன் வேலையாளாகிய என்று சொல்லி அநேகரை குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் என் உடன் கர்த்தருக்கென்று தங்களை கொடுத்தவர்கள் என்று சொல்லி சில பேரை குறிப்பிடுகிறார். என்னோடு கூட பாட அனுபவிக்கிறவர்கள் என்று சில பேரை குறிப்பிடுகிறார். எனது சகோதரன் என்று சில பேரை குறிப்பிடுகிறார். இதெல்லாம் அந்யோன்யத்தின் அடிப்படையிலே வந்த உறவாக இருக்கிறது. ஆகவே இந்த அந்யோன்யம்தான் பலப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் அந்யோன்யத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்யோன்யம் என்று சொன்னால் ஐக்கியம் என்று பொருள். இதை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்களும் எங்களோடே ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. முதலாவதாக பிற்பகுதியை நாம் படிக்கலாம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆகவே அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே என்ன சொல்கிறார்? எங்களுடைய ஐக்கியம், அப்போஸ்தலனாகிய எங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது தெரியுமா? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாருங்கள், அவருடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது என்பதை சர்வ நிச்சயமாய் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். நாம் அப்படி உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் நம்முடைய பிதாவோடும் கூட இருக்கிறதா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். பாருங்கள், இந்த ஐக்கியத்துக்குள்ளாக அவர் அழைத்தால் ஒழிய நாம் வர முடியாது. என்னோடு கூட ஐக்கியப்படுங்கள் என்று சொல்லி அவர் பந்தியை கொடுத்தால் ஒழிய அந்த பந்தியிலே நாம் பங்கு பெற முடியாது. ஏன்? நாம் வாரந்தோறும் அங்கே அவருடைய ஐக்கிய பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். அவர் கொடுத்தால்தான் நாம் அதிலே பங்கு பெற முடியும். அதற்கு உரிமையாளர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். அதற்காக விலைக்கரம் செய்திருக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர். ஆகவே அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால், அந்த ஐக்கியத்தின் பந்தியிலே, ஃபெலோஷிப் டேபிள், அந்த ஐக்கியத்தின் பந்தியிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் அவர் நமக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அவர்தான் அழைத்திருக்க வேண்டும். இதை எங்கே வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த ஐக்கியத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைத்தவர் தேவன் என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. பிதாவாகிய நமது தேவன் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், யாராவது நம்மை அழைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு திருமணத்திற்கு போக மாட்டோம், ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் போக மாட்டோம். அழையா விருந்தாளியாக யாராவது போவார்களா? ஒரு இடத்துல அழைக்கப்படாவிட்டால் நாம் போனால், அழைக்கப்படாமல் அங்கே போவோம் என்று சொன்னால் அங்கே நாம் அவமானப்படுத்தப்படுவோம். எங்கே அழைப்பு இதழ் என்று கேட்பார்கள். இன்விடேஷன், வேர் இஸ் த இன்விடேஷன் என்று ஒருவேளை நம்மை கேட்டு விடுவார்களோ என்ற பயம் கூட நமக்கு இருக்கும். யாராவது நம்ம சாதாரணமாக பார்த்தா கூட அழைக்கப்படாமல் போனால், யாராவது நம்மை பார்த்தால் ஐயோ நம்ம ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று சொல்லி நாம் அச்சப்படுகிறோம். ஒருவேளை நம்மை அழைத்திருந்தார்கள் என்று சொன்னால் எவ்வளோ உரிமையோடு கூட அந்த நிகழ்ச்சிக்கு, அந்த திருமணத்திற்கு நாம் செல்லுகிறோம். ஆகவே இந்த ஐக்கியத்தில் நாம் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைத்தவர் தேவன். யாரோடு கூட ஐக்கியம்? தேவனோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடும் கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே சொல்லும்பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம், பிதாவாகிய தேவனோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம், இப்பொழுது நீங்களும் ஐக்கியப்படுங்கள் என்று சொல்லி, நீங்களும் அந்த உறவுக்குள்ளாக வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார்கள். ஆகவே நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறோமா? ஒருவேளை ஆண்டவரை அறிந்திருக்கலாம், ஆண்டவருடைய வேதத்தை படிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், ஆனால் ஐக்கியம் இருக்கிறதா? இந்த ஐக்கியம், நெருக்கமான உறவு அது இருக்கிறதா? அந்யோன்யம் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் இன்று நம்மத்திலே பேசுகிறார். பிதா, அவர் பிதா, நாம் குமாரர்கள் என்ற அந்த ஐக்கியம் இருக்கிறதா என்று சொல்லி அங்கே நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். பாருங்கள், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவராயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவராய் இருப்போம். நாம் அவரோடு கூட
ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் நான் பிதாவாகிய தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லியும், ஆனால் அந்த ஐக்கியத்திற்குரிய காரியத்தை செய்யாமல் நான் எனது சொந்த இஷ்டமாக நான் செய்யும்பொழுது அந்த ஐக்கியத்தில் நான் காணப்பட முடியாது. நான் சொல்லுகிறேன், ஆனாலும் கூட அந்த ஐக்கியத்தில் நான் காணப்படவில்லை. பாருங்கள், அங்கே நான் கிறிஸ்தவன், நான் இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை என்று சொன்னாலும் கூட அந்த ஐக்கியத்தில் காணப்படாமல் இருக்க முடியும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இருளிலே நடக்கிறவர்களுக்கு அவரோடு கூட ஐக்கியம் இல்லை. அப்படி இருளிலே நடக்கிறவர்கள் யாரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார்கள்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இதை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. பிற்பகுதியை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. இருளில் நடந்தால் நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? பேய்களோடு கூட இருக்கிறது. பேய்களோடு கூட இருக்கிறது. ஃபெலோஷிப் வித் டெவில்ஸ் என்று போடப்பட்டிருக்கு. நமது ஐக்கியம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்மை அழைத்த தேவனாகிய கர்த்தரோடும் இருக்கிறதா, அல்லது பேய்களோடு இருக்கிறதா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளிலே நடந்தால் நான் பிதாவோடு ஐக்கியமாக இருக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருளிலே நடந்தால், இருளின் காரியத்திலே நான் ஈடுபட்டால், பாவத்திலே நான் தொடர்ந்து இருந்தால் அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க முடியாது. நாம் பொய் சொல்லுகிறோம் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் யாரோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம்? பிசாசோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். இங்கே வாசிக்கிறோம் இல்லையா, பேய்களோடு நாம் ஐக்கியமாக இருக்கிறோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தான் நாம் ஒளியின் பிள்ளைகள். எங்கே வாசிக்கிறோம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அந்தகாரமாயிருந்தீர்கள். அட்டர் டார்க்னஸ், சம்டைம்ஸ் டார்க்னஸ். அந்தகாரமாயிருந்தீர்கள். சிறு ஒளி கீற்று கூட உங்களுடைய வாழ்விலே இல்லை, தனிப்பட்ட வாழ்விலே இல்லை. இப்பொழுது நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஐக்கியத்திற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒளியிலே நடக்க வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். நாம் இருளிலே நடந்தால், ஏற்கனவே கேள்விப்பட்டோம், நாம் பிசாசின் பிள்ளைகள், அந்தகாரத்தின் மக்களாக நாம் காணப்படுகிறோம். நான் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன், ஐக்கியத்திலே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் வெளிச்சத்தின் காரியத்தை செய்ய வேண்டியவனாக இருக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் என்று வாசிக்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களும் எங்கே இருக்கிறாங்க? இருளில் இருக்கிறாங்க? இல்லை. நாம் ஒளியின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஒளியிலே நடக்க வேண்டும். அப்படி ஒளியிலே நாம் நடந்தால் பரிசுத்தவான்கள் அனைவரும் ஒளியிலே இருக்கிறார்கள். அவர்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கு அடைவோம். அவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்கள் மகிமை உள்ள தேவனிடத்தில் இருக்கிறார்கள். சோதிகளின் பிதாவினிடத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள், பரிசுத்தவான்கள். அந்த இடத்துல நமக்கு பங்கை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக மாற்றியிருக்கிறார். இந்த ஐக்கியம் நம்ம எங்கே கொண்டு போகிறது? பரிசுத்தவான்கள் இடத்திலே கொண்டு போகிறது. பரிசுத்தவான்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஒளியின் இடத்தில் இருக்கிறார்கள். ஒளி எங்கேருந்து வருகிறது? சோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. அங்கே பங்கடையும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால்
ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல, அவர் ஒளியிலே தான் இருக்கிறார். ஆண்டவர் ஒளியிலே தான் இருக்கிறார், ஒளியாகவே இருக்கிறார். நாமும் ஒளியில் நடந்தால் பாருங்க, அழைக்கப்படுவது என்பது அதுவே பெரிய காரியம். ஆனால் அதற்கேற்றவாறு நடப்பது என்பது மிக கடினமான காரியம். ஒளியின் பிள்ளைகளாக நடப்பது என்பது மிக கடினமான காரியம். ஆகவே தான் யோவான் சொல்லுகிறார், நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருளிலே நடந்தால் நான் பிசாசின் பிள்ளையாக, பிசாசுகளோடு கூட நான் ஐக்கியமாக இருக்கிறேன். நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் அழைக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற எவனும் ஒளியிலே நடக்க கடவன். ஒளியிலே நடந்தால் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே நமக்கு பங்கு இருக்கிறது, அவருடைய சுதந்திர வீதத்திலே நமக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். இப்போ இந்த ஒளியில் நடந்தால் நம் பிதாவாகிய தேவனோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் நம்முடைய சகோதரரோடும் கூட நல்ல ஐக்கியம் நமக்கு காணப்படும். அதைத்தான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். கடைசியாக அவர் ஜெபித்த ஜெபம் 17ஆம் அதிகாரம் 23வது வசனம், 23வது வசனம், அதற்கு முன்பாக 21ஆம் வசனம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும். அவர்கள் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்? பிரிந்திருக்கக்கூடாது. அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், ஐக்கியத்தில் அழைக்கப்பட்டவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும். பிரிவினை இருக்கக்கூடாது. அவர்கள் மத்தியில் பிரிவினை இருக்கக்கூடாது. அதுதான் அந்யோன்யம். அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிப்பதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாயிருக்கும் வேண்டிக் கொள்கிறேன். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம், பிதாவை நோக்கி இருக்கிற ஜெபம் எப்படியாக இருக்கிறது? நாம் ஒன்றாயிருக்க வேண்டும். ஒன்றாயிருப்பது மிக கடினமான காரியம். பல்வேறு சூழ்நிலைகள், பல்வேறு காரியங்கள் மாம்சத்தில் இருக்கிறோம். ஆகவே அநேக விதமான எண்ணங்கள் நமக்குள்ளாக வரும், ஏற்றத்தாழ்வுகள் வரும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த புத்தி வரும், கோபம், மற்ற காரியங்கள் வரும், எனக்கு சரி சமமானவன் நீ இல்லை என்ற அந்த விதமான பெருமை, மேட்டுமை எல்லாம் வரும். ஒன்றாயிருப்பது கடினம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது கடைசி ஜெபத்தில் சொல்லும்பொழுது அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். 23ஆம் வசனம், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரிநூலாயிருக்கும்படிக்கும். பாருங்கள், ஒருமைப்பாட்டில் ஒன்றாயிருக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் எல்லாம் எப்படி இருக்கிறது? தம்முடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு கொள்ளப்பட்ட இவர்கள் ஒன்றாயிருக்கணும். தட் தே மே பி ஒன். ஒன்றாயிருக்கணும், பிரிவினை இருக்கக்கூடாது. பல காரியங்கள் வரும், பல சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் கூட அவர்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தனது பிதாவை நோக்கி உன்னதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரிநூலாக. அந்த ஒருமையில், அந்த ஒருமைப்பாட்டில், யூனிட்டியில், அந்த ஒற்றுமைத்தன்மையில் எல்லாரை காட்டிலும் சிறந்தவர்களாக தெரிநூலாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே அந்யோன்யத்தை குறித்து நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம். கடைசியாக 133வது சங்கீதம், 133வது சங்கீதம், தாவீதினுடைய ஆரோகண சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். 133 3 வசனங்களையும் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியில் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இதோ சகோதரர் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. எத்தனை நன்மை, குட் என்று போடப்பட்டிருக்கிறது.
அங்கே எபிரேய வார்த்தையில் எக்ஸலண்ட் என்று போடப்பட்டிருக்கு. உன்னதமான காரியம், ஆச்சரியமாக இருக்குது. ஒன்றா இருப்பது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று தாவீது சொல்கிறார். ஆச்சரியமான காரியம், உலக அதிசயம் எது என்று சொன்னால் இரு சகோதரர்கள் ஒன்றாக இருப்பது. தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதரர்கள் ஒன்றாக இருப்பது என்பது சாதாரண காரியம் கிடையாது. பிசாசு அதில் புகுந்து விளையாடுவான், பிரிவினை உண்டு பண்ணுவான். ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மூலமாக எழுதி வைத்திருக்கிற காரியம் என்ன? இட்ஸ் எக்ஸலண்ட், மார்வலஸ் திங். எது அற்புதமான காரியம்? சகோதரர்கள் ஒற்றுமையாக இருப்பது. அது எவ்வளவு இன்பமானது தெரியுமா என்று சொல்கிறார். அது ப்ளசன்ட், ஹவு ப்ளசன்ட் இட் இஸ், வெரி ஸ்வீட். அது மிக அருமையாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. உலக அதிசயம் எது என்று சொன்னால் சகோதர சகோதரிகள் ஒன்றாக இருப்பது. இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? கடினமாக இருப்பது தான் ஒன்றாக இருப்பது. கடினமாக இருக்கும். ஒன்றாக இருப்பது என்பது மிக கடினமான காரியம். ஆனாலும் கூட அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இட்ஸ் எக்ஸலண்ட் ஒன், இட்ஸ் எ மார்வலஸ் ஒன், இட்ஸ் எ எக்ஸ்ட்ராடினரி ஒன், அண்ட் இட் இஸ் ப்ளசன்ட் டூ. அப்படி என்றால் அது இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒன்றாக இருப்பது என்பதை குறித்து பேசுகிறது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அபிஷேகத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அது எங்கே ஊற்றப்படுகிறது? உடம்பிலே, சரீரத்திலே ஊற்றப்படவில்லை, தலையின் மீது ஊற்றப்படுகிறது. சரீரமாகிய சபைக்கு கிறிஸ்துவே தலையாக இருக்கிறார். அவரிலிருந்து அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது யார் கொடுத்த காரியம்? யார் அழைத்த காரியம்? ஐக்கியமாக இருப்பதற்கென்று உங்களை அழைத்த தேவன். நம்ம வாசித்தோம் 1 கொரிந்தியர் 1:9. ஆகவே நம்ம அழைத்த தேவன், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஐக்கியமாக இருக்க நம்மை அழைத்த தேவன் என்று சொல்லி வாசித்தோம். தலையின் ஆதீனத்திலிருந்து அது ஊற்றப்படுகிறது. அது ஆரோனுடைய தாடியிலே அது வடிகிறது. அது நமக்கு அடையாளமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, சரீரம் முழுவதும் அது வடிகிறது. பாருங்கள், எண்ணெயை கொஞ்சமாக நம்ம தலையில் ஊற்றினா எங்கே வடியும்? முகத்தில் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கும். ஆனால் இங்கே ஊற்றப்படுகிற எண்ணெய் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது? தலை முழுவதும் நனைந்து, அவன் தாடியை நனைத்து, அவன் தோள்பட்டையை நனைத்து, சரீரம் முழுவதும் அவன் அணிந்திருக்கிற அங்கி முழுவதும் நனைந்து போனது என்று சொன்னால் எவ்வளவு அதிகமான எண்ணெயானது, அபிஷேக எண்ணெயானது ஊற்றப்பட்டு இருக்கும். நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எவ்வளவு அதிகமாக நமக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சகோதரர்களை மன்னிப்பது, சகோதரர்கள் தவறு செய்தால், குற்றங்கள் செய்தால் மன்னிப்பது, சகோதரர்களை பொறுத்து கொள்வது எவ்வளோ பெரிய காரியம். அபண்டன்ஸாக நான் அதை கொடுத்துருக்கிறார் நமக்கு. அந்த யூனிட்டியை, இந்த ஒருமனப்பாட்டை, ஒன்றாயிருப்பதை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஹீ போர்ட் இன் அபண்டன்ஸ், அதிகமாக அவர் ஊற்றியிருக்கிறார். ஆகவே தான் அது சிரசை நினைத்து, ஆரோனுடைய தாடியை நினைத்து பிறகு சரீரம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கியை நினைக்கிறது என்று சொல்லி பார்ப்போம். ஆரோன் யார்? த ஹை பிரீஸ்ட் என்று வாசிக்கிறது. அவன் பிரதான ஆசாரியன். அவன் ஏபோத்தை தரித்திருக்கிறான். மாத்திரமல்லாமல் அந்த 12 கோத்திரத்திற்கான கற்களை நினைத்திருக்கிறான். ஆகவே முழுவதுமாக சகோதரர்கள் முழுவதுமாக ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தலையிலிருந்து அது ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எவ்வளவு அருமையாக அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாக இருக்கிறது. எர்மோன் மலை, சீயோன் மலை. எர்மோன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அது வடக்கு, இஸ்ரேலின் வடக்கு எல்லையாக இருக்கிறது எர்மோன் மலை.
இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய மலையிலே பெரிய மலை எர்மோன் மலை. அது 9000 அடிக்கு அதிகமான உயரத்திலே இருப்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். எர்மோன் மலை எப்பொழுதுமே அங்கே ஸ்னோ கிளாட் மவுண்டைன், அதாவது பனி சூழ்ந்திருக்குமா, பனியால் மூடப்பட்டிருக்குமா. அதுதான் இஸ்ரேலினுடைய வடக்கு எல்லையாக இருக்கிறது. சியோன் மலை எங்கே இருக்கிறது? எருசலேம். சியோன் மலையில் தான் எருசலேம் இசைவமைப்பான நகரம் இருக்கிறது. எருசலேம் இருக்கிற இடம் ட்ரை லேண்ட், அதாவது வறட்சியான இடம். அந்த மலையில் பனி இருக்காது. பாருங்கள், அந்த எர்மோன் மலையில் இருக்கிற பனியானது சியோன் மலையை நனைக்கிறது. இது எதை உணர்த்துகிறது? சகோதரர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை. ஒருவனுக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்டால் அந்த அபிஷேகமானது மற்றவர்களுக்கும் அது பாய்ந்தோடுகிறது. சிரசிலே ஊற்றப்பட்டால் அந்த அபிஷேக தைலமானது தாடியிலே சிரசிலே நின்று விடுவதில்ல, அது தாடியை நனைத்து சரீரம் முழுவதும் இருக்கக்கூடிய அங்கியை நனைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே எர்மோன் மலை அங்கே பனிக்கு விசேஷமான மலை. அந்த மலையினுடைய பனி துளிகள் சியோன் மலைக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அது ஐக்கியத்தை குறிக்கிறது. எர்மோன் மலை தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பனித்துளிகளை வைத்துக் கொள்வதில்லை, அது சியோனுக்கும் கொடுக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. 2 மலையும் பனியிலே நனைகிறது. அவன் மெய்யாக பார்க்கும்பொழுது எர்மோன் மலை தான் அங்கே பனி மலை. சியோன் மலை அது ட்ரை மவுண்டைன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்கிறோம். ஆனால் ஐக்கியத்தை காண்பிப்பதற்காக அந்த பனியானது இதையும் நினைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்கே கட்டளையிடுகிறார்? எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ, எங்கே உறவு இருக்கிறதோ, எங்கே அழைப்பின் சத்தம் இருக்கிறதோ, அங்கே அவர் ஆசீர்வாதத்தை கட்டுகிறார், ஜீவனை கட்டுறார். எந்த சபையில் ஜீவன் இருக்கும்? அநேக சபையை பார்த்து சொல்கிறோம் இல்லையா, செத்த சபைன்னு சொல்கிறோம். செத்த சபை என்றால் என்ன? ஐக்கியம் இல்லாத சபை. யாரோட ஐக்கியம்? தேவனாகிய கர்த்தரோடும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடும் சகோதர சகோதரிகளோடும் ஐக்கியமில்லாத சபை செத்த சபை. அப்படி நம்ம சபை இருக்கிறதா? நாம் அப்படி இருக்கிறோமா? ஐக்கியமற்றவர்களாக, காய்ந்த நிலத்துக்கு ஒப்பானவர்களாக நாம் காணப்படுகிறோம். அல்லது அவருடைய தைலமானது, அபிஷேக தைலமானது பரிபூர்ணமாக முழுவதுமாக ஊற்றப்பட்டு இருக்கிறது, அது எல்லாவற்றையும் நினைக்கிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். ஆகவே அந்த அந்யோன்யம் இருக்க வேண்டும். சபையில் இருக்கக்கூடிய 4 காரியங்கள் குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42 வாசித்தோம். அதில் ஒன்று முக்கியமானது அந்யோன்யம். அந்த அந்யோன்யம் இல்லை என்று சொன்னால் சபை இல்லை, அது ஒரு கூட்டம், அவ்வளோதான். அந்த அந்யோன்யம் இருக்கும்பொழுது அது சபையாக காணப்படுகிறது. அந்த அந்யோன்யத்தில் நாமே இணைந்து கொள்ள முடியாது, தேவனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். அந்த அந்யோன்யத்தில் கிறிஸ்துவோடு கூட நம் சபையாரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்யோன்யத்தில் இணைக்கப்பட்டவர்கள் சொந்தமாக செயல்பட முடியாது. ஐக்கியத்திலே இணைக்கப்பட்டவர்கள் சொந்தமாக செயல்பட முடியாது. அப்படி அவர்கள் சொந்தமாக உலக பிரகாரமாக நடந்தால், நான் ஐக்கியத்தில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே பிசாசோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 10:20 நாம் வாசித்தோம். நம்முடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது, ஒளியின் இடத்தில் இருக்கிறது. ஒளியில் இருக்கிறவர்களோடு கூட நமது ஐக்கியம் இருக்கிறது. ஒளியில் யார் இருக்கிறா? பரிசுத்தவான்கள் இருக்கிறார். ஒளியில் யார் இருக்கிறா? சோதிகளின் பிதா இருக்கிறார். அவரோடு கூட ஐக்கியம் நமக்கு இருக்கிறது. அந்த ஐக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் செத்த சபையாக காணப்படக்கூடாது. இந்த ஐக்கியத்திற்கு நாம் பங்கத்தை வரவழைக்க கூடாது.
நாம் எந்த விதத்தில் பாதிப்பை கொண்டு வரக்கூடாது. மற்றவர்களை மன்னிக்கணும். பாருங்கள், நம்ம வாசித்தோம் இல்லையா 133 சங்கீதத்தில், எர்மோன் மலை பனிமலை, சியோன் மலை த ட்ரை மவுண்டைன், அது காய்ந்த ஒரு மலை. ஆனாலும் பனியானது தன்னிடத்தில் இருக்க பனியை அது என்ன செய்யுது, சியோனுக்கும் அங்கே கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அங்கே என்னென்றும் வாசம் பண்ணுகிறார், அங்கே ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும். அப்போது நான் வளர்ந்திருக்கிறேன், நான் அந்யோன்யத்தில் பலப்பட்டிருக்கிறேன் என்று யாராவது சொல்வார்கள் என்று சொன்னால், அவர்கள் தாழ்ந்த சகோதரனையும் அந்யோன்யத்திலே குறைவாக இருக்கிறவனையும் அல்லது வளர்ச்சியிலே மெதுவாக வளர்ந்து கொண்டிருப்பவனையும் பொறுக்க வேண்டும். யாராவது ஏதாவது நம்ம சொல்லிவிட்டாலும் கூட அதை மன்னித்து அருள வேண்டும், மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து நமக்கு எப்படி மன்னித்தாரோ அப்படி மன்னித்து இந்த ஐக்கியத்திற்காக நாம் என்ன செய்யணும், நாம் பாடுபடணும். ஆகவே தான் அவர் கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்பொழுது, யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவர்கள் ஒன்றாயிருக்கவும், அவர்கள் ஒன்றாயிருக்கவும் என்று சொல்லி பிதாவானவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கும். ஆகவே யூனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வித்தவுட் யூனிட்டி தேர் வில் பி நோ சர்ச். ஒரு சபை இருக்கவே முடியாது. இந்த ஐக்கியமானது வளர்ந்து கொண்டே இருக்கணும். இந்த ஐக்கியமானது பரிபூர்ணப்படணும். இந்த ஐக்கியமானது ஆண்டவரிடத்தில் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு பெற நம்மை செய்ய வேண்டும். ஆகவே அப்பேற்பட்டவர்களாக மாற தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.